பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும் இருக்கின்றன. இந்த சூழலில் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் மீதான ஊழல் வழக்கு வேகமெடுக்க தொடங்கியிருக்கிறது. ரயில்வே வேலைக்கு மற்றும் ரயில்வே நிலங்களை ஒதுக்கீடு ஆகியவற்றில் லஞ்சமாக பெற்றதான வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுமதி அளித்திருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கிறது. டெல்லியில் ஆம் ஆத்மியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றிய பாஜக பீகார் தான் எங்களுடைய அடுத்த இலக்கு என்று கூறியிருக்கிறது. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஜேடியு மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அப்படி இருந்தாலும் வரும் தேர்தலில் நிதிஷ்குமாரை என்டிஏவின் முதல்வர் வேட்பாளராக பாஜக முன்னிறுத்தாது என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். 2005 முதல் தற்பொழுது வரை சுமார் 19 ஆண்டுகளாக முதல்வராக இருந்து வருகிறார் நிதிஷ்குமார். அதனால் அவரது ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய தேர்தலில் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவரையே முதல்வர் வேட்பாளராக பாஜக நிறுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் முதல்வர் பதவிக்காக அடிக்கடி கூட்டணி மாறுவதால் பல்டி குமார் என்ற கிண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார் நிதிஷ்குமார். முதல்வர் பதவியை பாஜகவிற்கு அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க மாட்டார். ஆனாலும் தனது நிலைப்பாட்டில் பாஜக உறுதியாக இருந்தால் நிதிஷ்குமார் அணி மாறுவதற்கு முயற்சி செய்வார். அதனை உணர்த்தால் லாலு பிரசாத் யாதவ் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றனர் என்று கூறினார். ஆனால் நிதிஷ்குமாரை கூட்டணியில் சேர்த்து கொள்ள தேஜஸ்வி யாதவும் தயாராக இல்லை. இந்த நிலையில் பாஜகவும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறது. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற பல வியூகங்களை வகுத்திருக்கிறது. பாஜக அவற்றில் ஒரு வியூகம்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என திடீரென அறிவித்து எதிர்க்கட்சிகளுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது. இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகவே பாஜக இருந்து வந்தது. அதோடு பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்தவுடன் சவுதி அரேபியா பயணத்தை பாதையிலேயே முடித்துக் கொண்டு இந்தியாவிற்கு திரும்பினார் பிரதமர் மோடி. இந்தியாவிற்கு வந்தவுடனே நேரடியாக பீகாருக்கு சென்று கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பயங்கரவாதிகளுக்கு தண்டனை கொடுப்போம் என முழக்கமிட்டார். தேஜஸ்வி யாதவை பொறுத்த அளவில் அவருக்கு மக்கள் செல்வாக்கு பெருகியிருக்கிறது என கருத்து கணிப்புகள் சொல்கின்றனர். பீகாரின் அடுத்த முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் தேஜஸ்வி யாதவுக்கே அதிகமாக இருப்பதாக சிவே கோட்வர் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அது பாஜகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னணியில்தான் லாலு பிரசாத் யாதவ், அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் மனைவி ராப்ரி தேவி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான ஊழல் வழக்கு வேகமெடுத்திருக்கிறது என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அதாவது லாலு பிரசாத் ரயில்வே அமைச்சராக இருந்த காலத்தில் ரயில்வேயில் குரூப் டி பதவிகளில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த வேலைக்கு லஞ்சமாக நிலங்கள் பெறப்பட்டனர். லாலுவின் மனைவி ராப்ரி தேவி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் அந்த நிலங்கள் பதிவு செய்யப்பட்டனர் என்பது குற்றச்சாட்டாக இருந்துள்ளது. இது தொடர்பாக 2022ஆம் ஆண்டு சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு பண மோசடி சம்பந்தப்பட்டது என்ற அடிப்படையில் இதில் அமலாக்கத்துறையும் உள்ளே நுழைந்தது. கடந்த மார்ச்சில் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உட்பட லாலுவின் குடும்பத்தினர் பலரிடம் டெல்லியில் 4 மணி நேர அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. லாலு பிரசாத் யாதவ் முன்னாள் மத்திய அமைச்சர் என்பதால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை நடத்துவதற்கு குடியரசுத் தலைவரின் அனுமதி தேவைப்பட்டது. ஆகவே அதற்கான அனுமதியை திரௌபதி முர்மு தற்போது வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள் வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிக்கப்படுமானால் அது லாலுவுக்கு மட்டுமின்றி தேஜஸ்வி யாதவுக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். சமீப காலமாக நாட்டில் விசாரணை அமைப்புகளும் தேர்தலில் முக்கியமான பிளேயர்களாக மாறிக்கொண்டு வருகின்றனர்.